அன்னாரை நினைவு கூறும் முகமாக வேலணை துறையூர் மண்ணினுடைய துறையூர் காசியின் அரவணைப்பிலே, துறையூர் காசி அவர்களுடைய வளர்ப்பிலே, துறையூர் காசி அவர்களுடைய வழிகாட்டலிலே உருவாகி இருக்கின்ற விளைந்திருக்கின்ற இந்த விளைவுகள் இப்பொழுது அவருடைய பிரிவாற்றாமையினாலே கடல் கடந்த தேசம் சென்று துறையூர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த மானிடனுக்காக அவருக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இணைந்திருக்கின்ற தருணம். மாய்தல் எனும் பேருண்மை, பிறத்தல் எனும் உண்மை, வந்து உதித்தோர் தொல்லுலகில் வளர்தல் எனும் உண்மை, தேய்தல் எனும் உண்மை, இவை யாரும் மூலம் கொள்ள மானிடமே நித்தியமில் வாழ்வியலின் உண்மை என்ற கூற்றுக்கு இணங்க இந்த பூமி தாயிலே கருவாக வந்துதித்து ஒரு வீரியம் மிக்க கருவாக தன்னைத்தானே புடம் போட்டுக்கொண்டு அதீத வளர்ச்சியோடு தனக்காக மட்டுமன்றி மற்றவர்களுக்காகவும் வாழ்ந்து மரணித்து இன்னமும் மரணமின்றி நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவினுடைய இந்த நினைவு கூறல் விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர்ந்து எமது மண்ணில் வளர்ச்சிக்காக தன்னால் இயலுமான மட்டுமல்ல தன்னால் இயலாத போதிலும் கூட இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு ஜீவன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்தான் அமரர் செல்லத்துறை காசிலிங்கம் அவர்கள். துறையூர் மண்ணிலே 1948 ஆண்டு ஆவணி மாதம் 27ஆம் திகதியிலே அவதரித்த காசிலிங்கம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே திருப்தியாக வாழ்ந்து மன திருப்தியோடு எங்களிடமிருந்து விடைபெற்றிருக்கின்ற இந்த 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் திகதி அன்று அவருடைய பூத உடலை இந்த பூமியிலே விட்டுவிட்டு தன்னுடைய பெருமைகளோடு ஆத்ம உடலோடு எங்களை வழிகாட்டுவதற்காக அவர் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவருடைய ஆத்ம சாந்தி பிரார்த்தனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நாங்கள் முதலிலே அன்னாருடைய இளைய சகோதரராகிய செல்லத்துறை திருவாசலிங்கம் அவர்கள் இப்பொழுது அன்னார் காசிலிங்கம் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிப்பார். அதனைத் தொடர்ந்து இந்த அஞ்சலி நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்வோம். அதனை ஐயனார் சன சமூக நிலையம் இந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் தங்கள் நிறுவனங்கள் சார்பாக இந்த அஞ்சலி விளக்கேற்ற நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். இப்பொழுது ஐயனார் சன சமூக நிலையம் சார்பாக விளக்கேற்றல் இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஐயனார் கலாமன்றம், ஐயனார் விளையாட்டுக் கழகம், ஐயனார் முன்பள்ளி, கண்ணன் முன்பள்ளி, இங்கே நாங்கள் பெயர் குறிப்பிடப்படுகின்ற நிறுவனங்களினுடைய பொறுப்பான நிர்வாகத்தினர் அந்த பிரதிநிதிகள் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். துறையூர் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் அடுத்ததாக
தொடர்ந்து இளந்தவனம் ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலய நிர்வாகத்தினர், அதனைத் தொடர்ந்து தாளையம்பதி இப்பொழுது அனைவரும் இந்த அஞ்சலி விளக்கேற்றலிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக அன்னார் மக்கள் மக்கள் ஆகியனாக எல்லோரும் இனிய தாண்ட முடியாமல் நெருங்குகின்றோம். திடீரென வரவேண்டும் நாங்கள் கதவு வந்தவங்க எங்களுடைய கையை இழந்தது போல் அவருடைய இழப்பு எங்களுக்கு இன்னும் சோகத்தை தெரிவிக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு அது ஒப்பு கொண்டு இருக்குமாயிருந்தால் சுதாரர்கள் விழித்தது போல அவருக்கு ஒரு மறுப்பு கொண்டு இருக்குமாயிருந்தால் எங்கள் வீரர்களால் மக்களில் கருவறையும் மகளாக பிறந்ததையா அவர்கள் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். வணக்கம். அடுத்ததாக காசியை அவர்களுடைய சகபாடியும் அதே போன்று இளந்தவனம் ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலய திருப்பணி சபையினுடைய பொருளாளரும் ஆகிய சீவர்கள் இப்பொழுது அஞ்சலி உரை நிகழ்த்துகிறார். காசி அவர்களது ஆத்ம பிரார்த்தனைக்காக இங்கு வந்திருக்கும் ஐயனார் சேன சமூக நிலைய தலைவர் மற்றும் இங்கு அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளின் தலைவர்களுக்கும் ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலய தலைவர் அவர்களுக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அமைப்பு நிர்வாகிகள், தலைவர்கள், அன்பர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு சிறு வயது முதல் அன்னாரோடு நாங்கள்
கூடி அவருக்கு பின்னாலே திரும்பினார்கள். அவரை பற்றி நிறைய விடயங்கள் பேசலாம். ஆனால் இந்த நேரத்தில் அது பொருத்தமாக இருக்குமோ தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மாத்திரம் பேச விரும்புகின்றேன். அன்னார் முன்பு கூறியது போல எங்களை கடற்கரையார் என்று தான் சொல்லுவார்கள். வேணை கடற்கரையார் என்று. அப்போது நாங்கள் கொஞ்சம் பேர் நினைக்கிறேன் 70ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் நாங்கள் இளைஞர்களாக இருந்தோம். அவரோடு இருக்கும்போது இந்த பேரை மாற்றணும். ஏன்னா அந்த பேரால் நாங்கள் பல பிரச்சனைகளை பல அவமானங்களை எல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். கடற்கரையார் என்று பல இடங்களில் நாங்கள் வேலை அம்மொழி வேலை மத்திய கல்லூரி பல இடங்களில் போயிட்டு அந்த பேரங்களை மிகவும் அவமானப்படுத்தினது. அதை உணர்ந்த காசி அண்ணா அவர்கள் பேர் மாற்றணும் என்று கட்சியோட என்ன பேரை வைக்கலாம் என்று இருக்கும்போது துறையூர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் துறையூர் என்ற இடம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலியமான துறையூர் என்ற இடம். அந்த பேரை நாம் நம்மளோட இடத்துக்கு வைப்போம் என்று சொல்லி அவர் முன்மொழிஞ்சு அதை அந்த பேரை துறையூர் என்ற பேரை ஆரம்பித்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு 5-6 பேர் நாங்கள் ஒரு கதிரையில் வாசிக சாலை இருந்தார். இதில் ஒரு மண்டபம் வாசிக சாலை இருந்தது. அந்த மண்டபத்தில் ஒரு மேசையில் இருந்து உட்கார்ந்து இந்த பேரை எப்போ ஒன்று முன்மொழிந்து அன்றிலிருந்து இந்த பேர் வந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த பேரை ஒரு நல்ல ஒரு பேராக எமது மண்ணின் அடையாளத்தை இன்றும் காட்டி எல்லா வழியிலும் பல இடங்களில் போனாலும் துறையூர் மக்கள் என்று அந்த பேர் நல்ல அடிவருக்கு. அங்கே நான் ஒரு அயல் கிராமத்து ஆளுநர் சந்திக்கும் போது அவர் சொன்னார் துறையூர் மிகவும் நல்ல பேர். இந்த கட்டடம் 60 முதல் ஒரு 20 அடி நீளத்தில் தான் இருந்தது. அப்போ 60 பிள்ளைகள் இந்த கட்டடத்திலே பயில்வதற்கு இந்த கட்டடம் போதாதாக இருந்தது. இந்த ஆசிரியர்களுடைய வேண்டுகோள் இந்த சிறார்களை இந்த கட்டடத்திலே வச்சு பராமரிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று அப்போது சனசமூக நிலையத்தினுடைய தலைவராக திரு அவன செல்வராசா ஐயா அவர்கள் இருந்தார். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஏனென்றால் 1995ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஊரை விட்டு நாங்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்து சென்ற போது முழங்காவிலே எங்களுடைய மக்கள் மிகவும் அவதிப்பட்ட காலத்திலே வெளிநாடுகளிலே இருந்து நிதியினை பெற்று அதனை தொடர்புகளை தான் அத்த காலம். அப்போதும் காத்திய செய்ய அவர்களை தொடர்பு கொண்டு அங்கே சங்கத்தின் எங்களுடைய கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக அந்த நிதியினை எங்களுடைய மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையிலே அந்த ஆயத்தங்களை மேற்கொண்டு அனைத்து மக்களினுடைய வறுமைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நின்றவர். அதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர், அதனை காரணகர்த்தாவாக இருந்தவரும் காசியன் அவர்கள். அதே போன்று எங்களுடைய விஐபிஎல் மேட்ச் அதுகளெல்லாம் நடத்துறதுக்கு சரியா முன்னுக்கு உழைச்சவர். அதோட ஒரு சீர்குலைகளை அதை பெற்று தந்தவர். இது தவிர ஏராளமான உதவிகள் எங்களுக்கு தெரியாமலும் தெரிந்தும் பல உதவிகளை இந்த ஊருக்காக செய்திருக்கின்றார். ஆகவே இந்த புனிதமான ஆத்மா ஒன்று இழைப்பாடி இருக்கின்றது. இந்த ஆத்மாவினுடைய பெயர் எல்லோரும் பாருங்கள் கூடுதலாக எங்களுடைய அப்பாவின் பெயரை முன்னுக்கு போட்டுதான் எங்கள் பெயரை போடுவோம். இவர் அவ்வாறு இல்லை, துறையூர் காசி என்றுதான் போட்டிருக்கிறார். அந்த துறையூர் அதை உருவாக்கிய சந்தர்ப்பத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அதை உருவாக்கப்பட்டவர்கள் கஷ்டம் சொன்ன அமரத்திலே சின்னத்திலே காசியம் காவியமாய் போன காசியெல்லாம் அன்று தொட்டு இன்று வரையும் மண்ணுக்காக வாழ்ந்த எங்கள் மண்ணின் நண்பர். அன்று தொட்டு இன்று வரை மண்ணிற்காக வாழ்ந்த எங்கள் மண்ணின் நண்பர். காலமாய் காவியமானார் என்ற செய்தி கேட்டு நெஞ்சம் கலங்குதையா. காலமாய் காவியமானார் என்ற செய்தி கேட்டு நெஞ்சம் கலங்குதையா. ஒரு காசியொரு நாடக நடிகனாகவும் கதையாளராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு சமூக சேவகராகவும் ஒரு நல்ல உழைப்பாளியாகவும் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் வாழ்வில் தடம் புகழா நண்பனாகவும் நீர் நடந்த பாதைகள் இன்று எமது பாதங்களை தொடும். நீர் நடந்த பாதைகள் இன்று எமது பாதங்களை தொடும். புலம்பெயர்ந்து வந்தவரை வரவழைத்து அவர்களுக்கு வழிகாட்டிய வேந்தனே. புலம்பெயர்ந்து வந்தவர்களை வரவழைத்து அவர்களுக்கு வழிகாட்டிய வேந்தனே.
உங்கள் துயர செய்தி கேட்டு நெஞ்சம் கலங்குறையா, உங்கள் துயர செய்தி கேட்டு நெஞ்சம் கலங்குறையா. கிராமிய சங்கத்தை முன்னின்று நடத்திய தலைவராகவும் சிறந்த குடும்ப தலைவராகவும் இறுதி மூச்சு வரை எங்கள் மண்ணில் வாழும் மக்களை உணவின்றி தவிக்க விடக்கூடாது. எங்கள் மண்ணில் வாழும் மக்களை உணவின்றி தவிக்க விடக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுறுத்தி சொன்னீர்கள் அண்ணா. நீங்கள் மறைந்தாலும் உங்கள் உயர்வான எண்ணங்களை செயல்களையும் என்றும் தொடரும். உங்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். உங்கள் பிரிவால் வாடும் நினைவி மக்கள் சகோதரர்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் அன்றாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு கனடா வாழ் உறவுகள் ஒரு சின்ன விடயம் என்னவென்றால் 2010ஆம் ஆண்டு முதல் எங்கள் மாத சங்கம் இன்னொரு கிராமத்தில் தான் இருந்தது. அவன் பத்மரிஜர் அங்கால தான் இருந்து எல்லா செயற்பாடுகளையும் அந்த மாத சங்கம் அவைக்குத்தான் அந்த செயற்பாடுகள் முழுக்க வருகின்ற எல்லா வருமானம் எல்லா விஷயங்களும் அவன் தான் செய்து கொண்டுள்ளவர். அப்போ 2010ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போயிட்ட நாங்கள் சொன்னோம் கொஞ்சம் பேர் இந்த புள்ளமக்காக கொஞ்சம் ஆள் இருந்தவர் நெடுங்கிலும் இவதான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இந்த இதுகள் செயற்பாடுகள் சில திட்டங்கள் இதுகள் எல்லாம் இருக்கு. அப்போ நாங்களே இந்த சங்கத்தில் இருக்கக்கூடாது, ஏன் எங்களை தலைவராக வைக்கக்கூடாது சண்டை பிடிச்சி பிரச்சனைப்பட்டுட்டோம். ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மாத்திரம் பேச வேண்டும். அன்னார் இன்று கூறியது போல எங்களை கடற்கரையார் என்று சொல்லுவார்கள். வேலை கடற்கரையார் என்று. அப்போ நாங்கள் வந்தாய் இன்று காற்றோடு கலந்த சுவாசமாய் கண்ணீராய் வடித்த பாசம் உலகிலே கலந்து போனாலும் ஒரு நல்ல மனிதனை மக்களால் மறக்க முடியாது. அண்ணாவின் ஆத்மா சாந்தியை பிரார்த்திக்கிறேன். அண்ணாவுடனான தனது அனுபவ பகிர்வுகளை எங்களோடு கலந்து கொள்கின்றார் சிரேஷ்ட ஆசிரியை திருமதி புவனேஸ்வரி ராசநாயகம் அவர்கள். ஆசிரியர் அவர்களுடைய நினைவு அஞ்சலி கூட்டத்திலே ஒன்று கூடியிருக்கும். உண்மையாக அவருடைய வாழ்வியல் கோலங்கள், அவர் வாழ்ந்த வாழ்வுகள், அவருடைய இந்த சமூகம் தொடர்பாக அவருடைய மனத்திலே தோன்றிய எண்ணங்கள், அவருடைய நினைவலைகள் அங்கிலிருந்து இன்று வரைக்கும் ஊரவர்கள் பற்றிய சமூகம் பற்றிய சிந்தனையோடு அமைதியான போக்கும் ஆழ்மன சிந்தனையுடைய ஒரு உண்மையாக அவர் ஒரு அறிவியல் சிந்தனைவார். அவர் ஒரு முற்போக்குவாரி. அவர் ஒரு உண்மையாக ஒரு புரட்சியாளர், ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர். இந்த சமூகத்திலே உருவாகியது அவருடைய அந்த உன்னதமான பணிகள் அவருடைய சிறுவயதிலிருந்தே அவருடைய மனதில் ஆழ பதிந்ததும் உண்மையாக எதுவாக இருக்கிறது. தான் வாழ்ந்த சமூகம் தன்னை உருவாக்கிய இந்த சமூகத்திற்காக தன்னால் இயன்றவற்றை எப்பொழுதுமே தான் செய்துவிட வேண்டும் என்ற துடிப்பு, அந்த நினைவு, அவருடைய அழகான அந்த சேவை உண்மையாக எப்போது மனிதன் ஒரு சிறந்த வீரனாகிறான். அதாவது தன்னை உருவாக்கிய சமூகத்துக்காக, அந்த சமூகத்தினுடைய உணர்வுடனே அந்த சமூகத்துக்காக உழைக்கின்ற பொழுது நல்ல பொருட்களை நாங்கள் அதாவது அந்த நேரத்திலே நாங்கள் குவியவர் ஒன்றியவர்களுடைய அதாவது அந்த நிறுவனங்களிலே அவர் தன்னுடைய பணியை மிகவும் சிறப்பாக அந்த நேரத்தில் இருந்து அவர் ஆற்றியிருக்கிறார். அங்கே கொண்டு
அதை எண்ணி எண்ணி தன்னை சார்ந்தவர்களிடமும் அந்த ஆலோசனைகளை கூறி கூறி தன்னுடைய பணியை இவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அவாவிலும் பேராசையிலையும் இதுமே அவருடைய வாழ்நாளை அவர் கழித்ததுண்டு. வெளிநாடு சென்றாலும் கூட குறிப்பை அவர்களுடைய செயற்பாட்டிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம். அந்த மாமனிதனை போட்டாது விட்டார் எங்களுடைய வாழ்நாளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்ற ஏக்கத்தோடு அவர்கள் அந்த சிறந்த பொன்னாளை இந்த மண்டபத்திலே ஒரு விமர்சையாக கொண்டாடினார்கள். அவையெல்லாம் உண்மையாக அவருடைய சிறந்த பண்பையும் சேவையையும் நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறார். உள்ளூரில் மட்டுமன்றி வெளியூரிலும் கூட தன்னை சார்ந்த சமூகத்தவர்களை சிறப்பாக, அதாவது சமூக குறிப்பை அவர்களுடைய செயற்பாட்டிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம். அந்த மாமனிதனை போட்டாது விட்டார் எங்களுடைய வாழ்நாளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்ற ஏக்கத்தோடு அவர்கள் அந்த சிறந்த பொன்னாளை இந்த மண்டபத்திலே ஒரு விமர்சையாக கொண்டாடினார்கள். அவையெல்லாம் உண்மையாக அவருடைய சிறந்த பண்பையும் சேவையையும் நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறார். உள்ளூரில் மட்டுமன்றி வெளியூரிலும் கூட தன்னை சார்ந்த சமூகத்தவர்களை சிறப்பாக, அதாவது சமூகம் தன்னை சேர்ந்த சுற்றத்தவர்களையும் உறவுகளையும் நட்புகளையும் கூட சிறந்த பண்பாடு உடையவர்களாக வளர்த்த பெருமை இந்த அண்ணலை சேர்ந்தது என்று கூறினால் மிகையாகாது. அதே போன்று உண்மையாக எங்களுடைய காசி அண்ணா எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு சிறந்த ஆவணம், சிறந்த ஒரு அறிவு பொக்கிஷம். அவரோடு உரையாடுகின்ற போதிலே உண்மையாக நாங்கள் எல்லாம் எதை படித்தோம்? மகாபாரதமாக இருந்தால் என்ன, ராமாயணமாக இருந்தால் என்ன, பாரதிய கவிதையாக இருந்தால் என்ன, அவ்வளவுமே அவருக்கு அத்துப்பட்டு அவ்வளவு ஞானம் கொண்டவர் அவர். ஆனால் அமைதியான அழகான தோற்றத்தை உடையவர், சொல்லுவார், நெஞ்சிலும் பெருமையும் கொண்டவர். அவருடைய கடைசி காலங்களிலே அவர் எங்களோட கதைக்கும் கதைப்பார். புவனம் இந்த எங்களோட ஊர் பிள்ளைகளுக்கு எல்லாம் திருக்குறள் ஒரு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற பேரவா இந்த வயோதிகர்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு ஒரு ஆதரவு வழங்குகின்ற ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை நம்மளோட சமூகத்தில் செய்ய வேண்டும். உண்மையாக அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது நாங்கள் கூட வேறு உலகத்திலே இருக்க முடியாது. அவரோடு சேருகின்ற பொழுது அந்த உணர்வுகள் அவருக்கு வந்துவிடும். அதே போல தன்னோடு சேர்ந்தவர்களையும் கூட வெளிநாடுகளாக இருந்தால் என்ன, உள்நாடுகளாக இருந்தால் என்ன, உண்மையாக அந்த பொது உணர்வு என்ற விதியை அவர்களுடைய உள்ளங்களிலே வித்திட்டு இன்று வரைக்கும் அவருடைய கனவுகள் நனவாகின்றது போல் நனவாகும். நிச்சயமாக அந்த இளம் மனதுகளிலே அவர்கள் விதைத்த விதை நிச்சயமாக என்றுமே அழிந்து விடாது. விருட்சங்களாக ஆழம் விழுதுகள் போன்று அவர்கள் வேரூன்றி இந்த சமூகத்துக்காக தன்வழி வந்த சகோதரர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள் அந்த சமூகத்துக்கான சேவைகளை எடுத்து செய்ய வேண்டும் என்ற மிகுந்த பேரவா அவருடைய மனதிலே இருந்து கொண்டே இருந்தது. அவை நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக அவர் அந்த அளவுக்கான ஒரு நல்ல உள்ளங்களை அவர் வளர்த்திருக்கிறார் இந்த சமூகத்திலே. அவர் இந்த சமூகம் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று அந்த வயதிலே அவர் கனவு கண்டாரோ அந்த சமூக வளர்ச்சியாலே மகிழ்ச்சி கண்ட மனிதர், மன திருப்தி கொண்ட மனிதர் உண்மையாக தனக்காக வாழாம், தன்னுடைய சமூகத்துக்காக, தன்னுடைய சிறார்களுக்காக, கல்விக்காக, கலைக்காக இன்னும் அறிவில்லை அவரிடம். எல்லா அறிவும் கொண்ட நிறை பொக்கிஷம் அறிவாள் என்ற கூட அவர் அந்த நோயை மாற்றி தான் வாழ வேண்டும் என்று எண்ணமில்லை. சில காலம் வாழ்கின்ற பொழுதும் அந்த காலங்களிலே, அந்த நிமிடங்களிலே, அந்த மனத்தியாலங்களிலே இந்த ஊரவருக்காக, இந்த சமூகத்தவர்களுக்காக என்னால் இதனை செய்ய முடியும், ஊர் காத்து, உறவு காத்து, தன்னுடைய பெயர் காத்து வாழ்ந்த அந்த மாமனிதனுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய இதயங்கள் இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டு அவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு ஆத்மா சாந்தி அடைய
பெறையை வேண்டுவோமாக. நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சுவையூரின் புகழ்பூத்த மைந்தன் திருவாளர் காசிலிங்கம் செல்லத்துறை அவர்கள் என்பதை நான் மாத்திரமல்ல, இங்குள்ள மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வார்கள். என்றாலும் நான் அவரோடு கொண்டாடிய காலங்கள் அவராகவே வந்து என்னை அழைத்து, நான் பாடசாலை முடித்து இருக்கும்போது அவராகவே வந்து அண்ணனுடன் தொடர்பு கொண்டு பெண்களும் எங்களுடைய அமைப்பிலே எங்களுடைய சமூகத்திலே வேலை செய்து அவர்களும் தோளோடு தோள் நின்று எங்கள் சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று அரும்பாடுபட்ட அண்ணன் திருவாளர் காசிலிங்கம் செல்லத்துறை அவர்கள் கதாநாயகனாக இருந்தால் கூட, அவர் விழாவின் கதாநாயகனாக இருந்தால் கூட எங்களை வந்து சபையில போடுவேன். இனி இந்த கூட்டம் முடிஞ்சது, ராஜேஷ்வா லோகேஷ்வா மகேஷ்வா அவாத்திலமா ரெண்டு சொல்லி போட்டு ஓடி போயிருக்கு நோடிக்கிறாருங்க என்று சொல்லி இருக்கிற பெரிய மனிதன். அவரால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் எல்லா பொது சேவைகளிலும் வந்து பங்காற்றி முன்னுக்கு வந்தவர்கள் என்று சொன்னால் அவரால் தான். அதான் சொன்னேன், நெஞ்சில் உறவும் என்று என் சகோதரி கூறியிருந்தார். நேர்மை திறன் முண்டி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்க்கல்லில் வீரரடி. மற்றது அவர் கலைஞனாகி அவருடைய ஒரு நல்ல பண்பாடுன்னு சொன்னா என்னன்னா, எதிரியோட கூட இனிக்கத்தான் பேசுவார், இனிமையாகத்தான் பேசுவார். நாங்கள் கூட சில வேலைகளில் அவரோட சேறு மர கலைச்சாலும் பிறகு வந்து அவர் எங்களுக்கு துரோகியாகவோ எதிரியாகவோ கலைச்சு கொள்ள மாட்டார். அதனாலதான் அவருடைய பணி வளர்ந்து கொண்டு வந்தது. ஆனா பார்த்திருந்து எதிர்ப்பு காட்ட மாட்டேன், பார்த்திருந்தவங்களை கட்டப்படுவதை நினைக்க மாட்டேன். ஐயோ நாங்கள்லாம் பேசினாலும் அவர் எங்களை நல்ல சுபாவத்தோட ராஜேஷ் என்ன பொதுநலம் என்ன மாதிரி போகுது என்றுதான் கேட்டுக்கொள்வார். நான் வந்தபோது வெறும் உஷாரா வந்தேன். இந்த விழாவை கண்டதும் எனக்கு அவருடைய ஆத்மசாமி விழாவை கண்டதும் மனம் கலைத்து விட்டது. எனவே அவருடைய ஆசை என்னவென்றால், எனக்கு நெடுக காண்ற நிலவெல்லாம் காதலனும் காதலியும் மாறி எங்கள் ரோட்டால் நெடுக வரும் நம்ம வீட்டில் இருந்து 2 பேரும் பேசி பேசி சிரிச்சு ஆனால் வந்து கண்டால் கலைக்காமல் விட மாட்டார். ஐயனார் கோயிலில் வந்திருந்து 2 பேரும் நன்றி கொண்டு சொல்லுவேன், மீண்டும் கலைக்க மாட்டேன். ராஜேஷ் எங்களை சமூகம் சரியா பின்னுக்கு வருது, இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, அவர்களுக்கு எங்களை குழந்தைகளுக்கு வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு திருக்குறள் வகுப்பு நடத்த வேணும். ஆனால் அதனால கதைக்கு இயலாது. இந்த ஆபரேஷன் திரும்ப வந்து கடைசி நேரத்தில் அதனால கதைக்கு இயலாது, கணக்குடன் நடக்க இயலாது. பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் தட்டி கொண்டு வருது. ஆனாலும் என்னுடைய கிராமத்து சிறார்கள் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று எவ்வளவோ ஆசையாக இருந்தது. பணத்தை பெரிய அவர் கவலைப்படவில்லை, நான் அதெல்லாம் செய்வேன், கை கொடுத்து உதவ வேண்டும். பணத்தை பற்றி நான் கேட்கவில்லை, எனக்கு கை கொடுத்து தோளோடு தோள் நின்று உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் அந்த செய்தி கேட்டு நாங்கள் எல்லாம் விடியேறு கேட்டு நிற்கின்றோம். அண்ணனோர்கள் என்னை கூட அணுகிறதுக்கு என்ன வழியில அணுகலாம், என்னுடைய குடும்பத்தில் என்ன மாதிரி சந்திக்கலாம் என்று அண்ணனை பிடித்து, அண்ணன் மூலம் ஐயாவை பிடித்துத்தான் என்னை ஆசிரியராக இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். கவிதை மூலம் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றார் செல்வி. அன்பானவும் பேச்சும் ஆசையான அரவணைப்பும் அறிவு தரும் கதையும் கேட்டிருந்த நேரம் இன்று போல் நினைத்திடவே என் நெஞ்சம் கலக்கின்றது.
நீங்கள் இல்லை என்று எண்ணிட முடியவில்லை நெஞ்சம். இப்போர் சின்னஞ்சிறார் பற்றியும் உன் கல்வி நிலை பற்றியும் தினமுறையாடுவாய். மாமா என அழைத்ததும் ஓம் ஓம் என சொல்லும் சத்தமும் வண்ணம் என என்னை அழைக்கும் சத்தமும் என்றும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற முறையும் என் பிறந்த நாளைக்கு வருவேன் என கூறி சென்றாய், ஆனால் நிரந்தரமாய் சென்று விட்டீர்கள். உங்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். பெரியப்பா காசிலிங்கம். துறையூர் நிலம் கிடைக்க வழிவகுத்தி துறையூர் மக்களை ஒன்றிணைத்து நின்றீர். ஊரின் மாணவர்கள் கல்வி மாளிகை கண்டதற்கு நேர்மையின் சுடராய் சேவையை நீடித்தீர். ஐரோப்பிய சமுதாயம் உண்மை ஏற்றியது போல 1000 மனிதரின் நெஞ்சில் நீர் வாழ்ந்தீர். துறையூர் பசுமை வழி செழிக்க துணிந்த உண்மை யாவரும் நினைவில் வைத்திருப்போம். மற்றவரின் வாழ்வில் சுவடுகளை தந்தீர், மறைந்தாலும் உமது சுவடுகள் நிலைத்து நிற்கும். துறையூர் மக்களின் இதயத்தில் நீங்கா ஒளி, தலைவனாய் எங்கள் மனங்களில் என்றும் வாழ்ந்தீர். திறமை செயலால் துறையூர் வளர்ச்சி கண்டது, தீபமாய் வாழ்வில் துணை புரிந்த பெருமை உமக்கே உண்டு. கல்விக்கே உரிமை என கோரிய உழைப்பால் காலமெல்லாம் உமக்கு கிடைத்தது புகழ். துறையூர் காசி என்ற பெயரே வரலாறு ஆனது. அவரின் ஆத்மா சாந்திக்காக ஐயனாரின் பாதங்களில் பிரார்த்திக்கின்றோம். அன்பும் அருளும் அவன் பரிபூரணத்தால் அமைதியை நிச்சயமாக பெற ஐயனார் அருளால் ஆத்மா சாந்தியடையட்டும். கிராம மக்களுக்கு அவர்களை வாழ்த்துகிறேன். மற்றும் அண்ணா எல்லாரும் நீங்க சொன்னீங்கள் இப்பத்தே நடந்த பிரச்சனை தான் எல்லாம் சொன்னீங்க. 2010 2000 ஆண்டு 2000 முதல் 1965ஆம் ஆண்டு முதல் அது செய்த பணிகளை உங்களுக்கு தெரியும். சௌகரிய சொல்லுவீங்க. 1965 95 இடம்பெயர்ந்தவர் வெளிநாடு திருமணம் செய்து வெளிநாடு போகும் மற்றும் பணி செய்வது உங்களுக்கு தெரியும். நான் அப்போது சிறு அளவான பிள்ளையாக இருந்தபோது 14-15 வயசு நான் இருக்கிறேன். ஆனால் அண்ணா இந்த வீட்டு பக்கத்தில் நான் ஆட்சியில் இருக்கும்போது அந்த பெரிய மாவட்டம் நான் இருந்தேன். பெரிய மாவட்டம் இருக்கையே அவர் தந்த பணிகளை முதப்பொழிச்சு போயிட்டு வந்து தந்த பணியை ஒரு ரூம் ஒன்று அந்த ரூமுக்கே அவர் அவர் தந்த படிப்பை அவர் சிந்திக்காமல் பணி செய்வதற்காக தான் செய்தார். அதில் நாங்கள் இடையில நான் போவேன் அண்ணாட்ட போகும்போது அவர் என்ன கூப்பிட்டு சொல்லுவார், திலகம் நாங்கள் மாத சிறப்பை இயக்க வரும்படி நாங்கள் 2 வருடம் ஒரு நிறுவனங்கள். அப்போ 1968-69ஆம் ஆண்டு அவர் உங்களுக்கு தையல் பயிற்சி செய்யணும் பண்றாரு. அப்போ 100 பேர் அரசாங்கம் சீர்மோக இருந்தது காரணம். அப்போ அந்த வெள்ளக்காரர் முதல் கொண்டு அவர் எங்கள் அத்தா சோமசுந்தரம் கடையில ஒரு ரிசர்ச் தொழிற்சாலையை உருவாக்கினார். அதற்கு மகேசக்காவை டீச்சர் ஆகினார். மேலும் தையல் பயிற்சி உருவாக்கினார். அதற்கு ஒரு 10 பேர் தான் எங்களுக்கு வந்து அதில் நான் கடமை என்ன சொல்லி நீ கையில் அவளை படிப்பி கைத்தையில படிப்பு செய்யலாம் அவளை. இப்போது மேகராசன் சோதிமலர் அவர்கள் கல்யாணம் அவர்களெல்லாம் தையல் பயிற்சி வைத்து அவர் மேகராசனை வச்சு பெரிய தையல் கலைஞராக போயிருந்தவர். அப்போ அது இல்லாமல் உருவாக்கிறது இப்போதைய காலத்தில் செய்யும் போது பெரிய மண்டபங்கள் பெரிய வீடுகளுக்கு தான் அதை செய்வாங்க. வாடகை அவருக்கு காசு இல்லை. அப்போ ஒவ்வொரு வீடுகள் பத்தாண்ட கடை எடுத்தது வேற தியாகன் என்ற வீடு அங்கே ஒழுங்கைத தியாகன் என்ற வீடு ஐகுட்ட மிஷின் கட்சி தைச்சது வெள்ளக்காரர் நாங்கள் கண்டது 1968-69ஆம் ஆண்டு 2 வெள்ளக்காரர் சீர்கோல இருந்து இடைவெளிக்கு வந்து மக்களை ஊக்குவித்தார். இதன் மூலம் தான் மக்களை ஊக்குவித்து மக்கள் பணி செய்ய வேண்டும் எங்களுடைய கூட்டம் வைப்பார். நல்லொழிக்க வாழ்வு சங்கத்தை அவர் இயக்கினார். அந்த சங்கத்தில் ஒரு 10-15 பேர் தான் நாங்கள். அந்த நேரம் இளைஞர்கள் பெருசா இல்லை. தம்பி அந்த நேரம் அண்ணாக்கள் எல்லாம் அவங்க படித்தவங்க மேலே கலண்ட அண்ணன் சண்மலிங்க அண்ணன் அவையெல்லாம் ஒரு இதாக செய்து. ஆனால் அவர்களெல்லாம் தங்களோட பெரியப்பா இதெல்லாம் தந்த அவர்கிட்ட காசே இல்லை. பெரியப்பா இவங்க திருவாக்கள் உழைப்பிட்டு அந்த காசை கொடுத்தாதான் அந்த காசை கொண்டு திலகம் நாங்கள் ஒரு நியூஸ் நாங்கள் அந்த நேரம் கெட்டிலிருந்து கலைப்போம் பண்ணி இன்னும் ஒரு அவரை போல் ஒரு மனிதர்களை வந்து அந்த பணியை அவங்க அந்த பணி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த விலையை முடித்துக் கொள்வதையும் நன்றி. முகமாக தன்னுடைய உணர்வுகளை இங்கே பகிர்ந்து கொள்கின்றார். வேலணி துறையூர் இழந்தவரை வருகிற நாளைய திருப்பணி சபையினுடைய செயலாளர்
சந்திரசேகரன் ஸ்ரீதரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஒரு தலைவன் அல்லது சமூக சேவையாளர் என்பவர் உருவாக்கப்படுவதில்லை, அவன் பிறப்பிலேயே உதிக்கின்றான். அந்த வகையிலேயே என்னுடைய கிராமத்தில் பல சேவையாளர்கள், பல நன்கொடையாளர்கள் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே காசியனுடன் நான் பழகிய நாட்கள் குறைவு, ஆனால் பழகிய நாட்கள் அத்தனையும் மனதை நெகிழ வைக்கின்ற நாட்களாகத்தான் இருந்திருக்கின்றன. உண்மையிலேயே அவர் பேசுகின்ற பொழுது நான் இந்த கிராமத்துக்காக சேவையாற்றுகின்றேன் அல்லது மக்களுக்கு உதவி புரிகின்றேன் என்ற ஒரு பெருமாப்பு இல்லாமல் யாரையும் அதட்டி பேசாத ஒரு அன்பான பேச்சாளர். அவர் நடக்கின்ற போது பார்த்தால் கூட தெரியும், அந்த புழு கூட சாகாது. உண்மையிலே அந்த அவருடைய பாதங்களில் நசிப்படுத்துகின்ற புழுக்களாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே தவிர அவருடைய மிதிப்பட்ட வேதனைகளாக துன்பப்படுவதாக நான் அவதானிக்க மாட்டேன். சில காலங்கள் நான் அவருடைய பழகி இருக்கின்றேன். அந்த பழகிய காலங்கள் ஞாபகங்கள் என்பது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. எனக்கு வசதி வந்துவிட்டது அல்லது நான் என்னுடைய நிதி இருக்கின்றது என்பது அப்பால் நன்கொடை செய்வது அல்லது சிலர் அல்லது சமூக சேவை செய்வது என்பது வேறு. நான் பிறந்ததிலிருந்தே எனது மக்களின் மேற்கொண்ட அல்லது எனது கிராமத்தில் மேற்கொண்ட அக்கறையால் சமூக சேவை செய்வது என்பது வேறு. உண்மையிலேயே காசினுடைய வாழ்க்கையை நான் கேட்டது அல்லது அறிந்ததிலிருந்து நான் உணர்கின்றேன் என்னென்னு சொன்னால், தான் கல்வி கற்கின்ற காலத்தில் அல்லது கல்வி கற்ற காலத்துக்கு அப்பால் இருந்த காலத்தில் கூட தனது கிராமத்தில் அல்லது தனது மக்களை பணியும் பேசாமல் ஒரு அழகான முறையில் தன்னுடைய செயற்பாடுகள் அத்தனை நிறைவேற்றுகின்ற ஒரு திறமையானவர். உண்மையிலே நாங்கள் சில சமயங்களில் கூட நாங்கள் முரண்பட்டு சில பேச்சுகள் சண்டைப்படுத்தி நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கூட அழகாக அமைதியாக நிதானமாக நின்று அந்த காரியத்தை நிறைவேற்றுவது வல்லவர். அது மட்டுமின்றி தன்னுடைய சகோதரர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பற்றாளர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு செயற்பாடுகளை மிக சாதுரியமாக செயற்பட்டு அந்த நிதி வளங்களை ஒருங்கிணைத்து எங்களுடைய மக்களுக்கு ஒருங்கிணைக்க வேண்டும், வழங்க வேண்டும். அந்த மக்களுக்கு சரியான முறையில் அந்த நிதி வேறு செயற்பாடுகளுக்கு அல்லது ஏதாவது பிரச்சனையான வழிகளில் செயற்படக்கூடாது. அந்த நிதி செயற்பாடானது எங்கள் கிராம மக்களுக்கு முற்றுமுழுதாக சென்று சேர வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்தில் அல்லது சிந்தனைகள் ஆழமாக ஒரு நிச்சயமான ஒரு என்ற துறையூர் காசி என்ற நாமம் உண்மையில் அவருக்கு சால பொருத்தமானது, அவருக்கே உரிய பொருத்தமான பேராகத்தான் நான் கருதுகிறேன். உண்மையிலேயே மிகப்பெரிய பல நிறுவனங்களை பல அமைப்புகளை உருவாக்கிய சிறந்த ஒரு சிந்தனையாளர், எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கின்ற ஒரு அறிஞராக, ஒரு பேரறிஞராக இருந்திருக்கின்றார். உண்மையிலே இந்த நிகழ்வு எங்களுடைய கிராம மக்களால் முன்னெடுக்கப்படுவது மிகவும் சிறப்பான விடயம். செய்நன்றி கொன்றார்க்கு ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. உண்மையிலேயே அவர் மட்டுமன்றி அவருடைய உறவுகள் அந்த கிராமம் சார்ந்த மக்களை ஒருங்கிணைத்து எங்களுக்கான பல சேவைகளை ஆசிரியர் புவனம் கோவிநாத் அவர்கள் கூறியது மற்றும் கூறியது மாதிரி நான் சேவைகளை சுட்டிக்கிட்டு வைக்கவில்லை, காரணம் எல்லாரும் கூறிவிட்டார்கள். உண்மையில் நான் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு தலைவராக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றார். அந்த இடம் நான் நினைக்கிறேன் வெற்றிடமாகத்தான் இருக்கும் அல்லது இருக்க போகின்றது என்ற ஒரு சரியான ஒரு கவலையாகத்தான் இருக்கின்றது. அந்த வெற்றிடத்தை அல்லது அவருடைய கனவை, வெற்றிடம் என்பதும் பார்க்க எங்களுடைய கிராமம், எங்களுடைய மக்கள் சிறப்பான ஒரு வழிவகையில் எங்களுடைய கிராமம் முன்னேற வேண்டும் என்ற அவருடைய அவாவை அல்லது நீண்டகால கனவை நிறைவேற்ற எங்கள் மக்களும் சரி, எங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளும் சரி ஒன்றாக இணைய வேண்டும் என்பதால் எங்களுடைய இந்த கிராம மக்களுடைய ஆசையும் அவாவும். நான் இப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கிற போது ஒரு அவருடைய வீடியோ கிளிப் பார்த்தேன். அவர் 7ஆம் ஆண்டு நினைக்கிறேன் செல்வமண்ணா அவரோட காய்ச்சி கொண்டிருக்கார் போல இருக்கு. அந்த நிமிஷத்துல வீடியோ கிளிப் நான் அவருடைய வேதனையில கேட்டேன், 4 நிமிஷ கிளிப். அதில் பேசுறாருன்னு சொன்னா, என்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒரு மாணவனும் கல்வி கற்க வழியிலே இருந்து யாரையும் இயங்கக்கூடாது. ஒரு மாணவன் கல்வி கற்க வழியிலே இருந்து கல்வியை விடக்கூடாது. அவர்களுக்கான நிதிகள் அனைத்தும் சரியான முறையில் அந்த மாணவர்களை அந்த செயற்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்கம் தழுதழுத்த குரலில் பேசுகிற நான் நினைக்கிறேன். நோய்வாய்ப்பட்டிருந்த சில நாட்களில் கழித்த வீடியோவாக தான் இருக்கும். உண்மையில் அந்த தன்னால் இயலாது, தன்னால் இறுதி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டுகின்ற நேரத்தில் கூட ஒரு மனுஷன் சுயமாக தன்னுடைய சிந்தனை இல்லாமல் பொதுவாக தன்னுடைய கிராமத்தை நேசிக்கின்றான் என்றால் உண்மையிலே அவர்தான் சமூக பற்றாளர். சமூக பற்றாளர் என்பது
தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே இருந்து தன்னுடைய இறுதி நாட்கள் மட்டும் தன்னுடைய பயணத்தில் ஒரு பிசகும் இல்லாமல் தன்னுடைய கிராமம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய மக்களுக்கான கல்வி, தன்னுடைய மக்களுக்கான எதிர்காலம், தன்னுடைய கிராமத்துக்கான அபிவிருத்தி என்று சிந்தித்து கடைசி மூச்சு வரை இந்த கிராமத்துக்காக உழைத்து ஓய்ந்திருக்கிறார் உங்களுடைய அமரர் துறையூர் காசி அவர்கள். உண்மையிலேயே எங்களுடைய மக்களை நான் நன்றி கூறுகின்றேன். இந்த மிகப்பெரிய ஒரு ஆத்மா எங்களுடைய துறையூர் காசி அவர்களை அவருடைய இழப்பு எங்களுக்கு பேரிழப்பாக இருந்தாலும், அவருடைய சரீரம் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் அவருடைய சேவையை நினைத்து நன்றி மறவாத மக்களாக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்ததற்கு நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் தலை சாய்க்கிறேன், தலை வணங்குகின்றேன். இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து எங்களுடைய இந்த அஞ்சலி நிகழ்வில் தாங்களும் செயற்பட்டு என்னுடைய துறையூர் காசியுடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தித்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் நான் நன்றி கூறுகின்றேன். உண்மையிலேயே என்னுடைய இந்த பயணமானது, இந்த அவருடைய நினைவானது, அவருடைய கனவானது தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அவர் என்ன நினைவோடு அவர் தன்னுடைய ஆத்மா உயிர் பிரித்தாரோ அந்த அவருடைய எண்ணம் சிந்தனைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அந்த கிராமத்தை அவர் செய்ய வேண்டும். எங்களுடைய மக்கள், மாணவர்கள் ஒவ்வொருவரும் கல்வி கற்று அவருடைய கனவை நினைவாக்கி நாங்கள் ஒருவரும் அவருக்கு நன்றிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்நேர நிகழ்வுக்காக எங்களுடைய ஆத்ம சாந்திக்காக வருகை தந்திருக்கின்ற அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதோடு எப்போதும் நாங்களும் அவர்களுடன் எங்களுடைய சமூகம் கை கொடுக்கும் என்பதோடும் அவர்களுடன் நாங்கள் எப்பொழுதும் கூட இருப்போம் என்று கூறி அவருடைய ஆத்ம சாந்தி அடைய எங்கள் கிராமத்தின் சார்பாக பிரார்த்திக்கின்றோம். நன்றி. அவருடைய இறுதிக்கிரியைகள் இன்னமும் நடைபெறாத போதிலும் எதிர்வரும் சில நாட்களிலே அவருடைய இறுதிக்கிரியைகள் புலம்பெயர் தேசத்திலே நடப்பதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய பேரிழப்பை அங்கே தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய பாரியார் மற்றும் பிள்ளைகள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் பொது நிறுவனங்கள் சார்பாகவும் விசேடமாக ஐயனார் சனசமூக நிலையத்தினுடைய சார்பாக எங்களுடைய கிளை நிறுவனங்களாக அதே போன்று ஊரில் இருக்கின்ற பொது நிறுவனங்களாக ஐயனார் விளையாட்டுக் கழகம், கலாமன்றம், கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், இன்னும் முன்வழி நிர்வாகங்கள், அதே போன்று மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், கிராமிய அபிவிருத்தி சங்கம் போன்று பல நிறுவனங்கள், ஆலய நிர்வாகங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஆத்மசாந்தி பிரார்த்தனையிலே கலந்து கொள்வதற்கும் அந்த ஏற்பாடுகளிலே மும்முரமாக நின்று ஒத்துழைத்த அனைவருக்கும் ஐயனார் சனசமூக நிலையத்தின் சார்பாக மீண்டும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவர் எங்கள் ஊரின் சொத்து ஒரு முன்னுதாரணமாக கொண்டு இவரோடு இவருடைய வழியிலே நாங்களும் பயணிப்போம் என்று உங்களோடு நினைவு கூர்ந்து விடைபெறுகின்றோம்.